யாருக்கும் தெரிய வேண்டாம், அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாரதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி 15 வயசுக்கு அப்புறம் அவங்களையே அந்த ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாய் பண்ணி அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அடுத்த செட் ஆஃப் குழந்தைகளை நீங்க பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ, எதுக்காக நான் பாடணும், எதுக்காக பரதம் கத்துக்கணும், எதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், நம்ம எதுக்காக நம்ம செய்யறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இந்த நிஜமான சுதந்திரம் ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும். வெறும் கிளைகள் தான், அவங்க வேற எங்க இருக்கு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. மூணு மார்க்கம் இருக்கு. ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சேன்? வெறும்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற நாலேஜ் இல்ல, அது நாலேஜே இல்ல. சுதந்திரத்தை செயல்படுத்தி காமிக்கணும். எப்படி காமிக்கணும்னா சுதந்திரத்தை செயல்படுத்தி காமிக்கணும். எப்படி காமிக்கணும்னா நம்மள அடிமையாக்கின அவங்களுக்கே சுதந்திரம்னா என்னங்கறத திருப்பி காமிக்கணும். ரெண்டாயிரத்தி 47 100வது வருஷம் நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னா அதை எப்படி கொண்டாடணும்? பரம வைபவ பாரதமா ஆக்கி கொண்டாடணும். தர்மம் தர்மம்னு எல்லாரும் சொல்றாங்க. தர்மம்னா என்னன்னே பாதி பேருக்கு புரியாது. இன்னைக்கும் நம்ம சௌரியத்துக்காக அடிமையாரோம். சௌரியத்துக்காக நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியில போறோம். நம்ம ட்ரெஸ் கோட் இல்ல. அது பேசாம நில்லுங்கண்ணே. அட சட்டை அடிங்க. அட அவசரப்படாதீங்க. சாணி மாதிரி நிக்கிறீங்க. என் மிச்சம் இல்ல. ஐயோ மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா. ஃபார்மல்ஸ் அப்படிங்கற பேர்ல இன்னைக்கும் கோட் சூட் போட்டு வெளியில போறோம். நம்மளுடைய ட்ரெஸ் கோட் இல்ல அது. அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீ எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு தெரியாம நான் எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்காக நம்மளுக்கு எத்தனையோ யுகங்களா நம்மளோட ட்ரெஸ் கோடுன்னு ஒண்ணு இருந்திருக்கு. பெருமையா அதான் போட்டுட்டு நான் இதுதான் என்னுடைய ஃபார்மல்ஸ், இந்தியன் ஃபார்மல்ஸ், பாரத்தோட ஃபார்மல்ஸ் இதுதான் தைரியமா தலை நிமிர்ந்து என்னைக்கு நடக்கிறோமோ அன்னைக்கு மனசளவுல நம்ம சுதந்திரமா ஆறோம். நான் ஜவுளிக்கு வந்திருக்கேன். வேட்டியா தான் வேணுமா? வேட்டியா? அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கட்டினது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. அவனுக்கு பொண்ணு பார்ப்பீங்கல்ல, வாங்கிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் வர்றான். என் மொழிதான் ஒஸ்தி அப்படின்னு ஒவ்வொரு பிரதேசத்திலையும் சண்டைய விட்டுட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாரத மொழிதான் ஒஸ்தி அப்படிங்கறது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம மனசளவுல சுதந்திரமாகறோம். வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். பாரத கலாச்சாரத்தை உலகத்துக்கு எடுத்துட்டு போய் அதனுடைய மகிமையை எல்லாருக்கும் புரிய வச்சு இப்பதான் ஒண்ணு தத்தி தத்தி இந்த யோகாங்கிறது முன்னுக்கு வந்துட்டு இருக்கு. முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க, கழுத்தை நல்லா நிமித்தி வச்சுக்கோங்க. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். யோகாவை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செஞ்சுட்டு வெறும்னா நியூஸ்ல வர்றத மாத்திரம் கேட்காதீங்க. இன்னைக்கு நியூஸ்ல வர்றத தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. வெறும் பொய், எல்லாம் வெறும் மேட் அப் குக்ட் அப் இன்ஃபர்மேஷன். சாவர்கரை முன்னிலைப்படுத்தும் அடுத்த முயற்சியாக கர்நாடகாவில் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் காலத்தை வென்றவர்கள் என்ற பெயரில் புதிதாக இணைத்துள்ள பகுதியில் சாவர்கர் பற்றிய தகவல் இடம்பெற்றுள்ளது. இதில் அந்தமான் சிறையில் எறும்புகள் கூட நுழைய முடியாத இடத்தில் அடைக்கப்பட்டிருந்த சாவர்கர் தினந்தோறும் பறவை மீது அமர்ந்து சிறையிலிருந்து வெளியேறி நிலப்பகுதிக்கு வந்து சென்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெறும்னா நியூஸ்ல வர்றத மாத்திரம் கேட்காதீங்க. இன்னைக்கு நியூஸ்ல வர்றத தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா?
இன்னும் நம்ம இன்னொருத்தனுக்காக வேலை செஞ்சு சம்பாதிக்கிற நிலைமையில தானே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் சுய கால்ல நின்று அவன் தொழில செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருந்தது போய் இன்னைக்கு இன்னொருத்தன் ஆபீஸ்ல போய் சேர்ந்து அவன் சம்பளத்தை அண்டி இருக்கோங்க. ஏழை எளிய மக்கள் படிச்சு முன்னேறி மேல வந்துடக்கூடாதுல்ல. அப்பதானே முடிவெட்டுறவன் பிள்ளை முடிவெட்டுவான், துணி துவைக்கிறவன் பிள்ளை துணி துவைப்பான், மரம் ஏறுறவன் பிள்ளை மரம் ஏறுவான், சாக்கடை அள்ளுறவன் பிள்ளை சாக்கடை அள்ளுவான். இன்னைக்கும் இம்போர்ட் பண்றோம். அந்த இம்போர்ட் என்னைக்கு ஒட்டு மொத்தமா நிக்கிறதோ அன்னைக்குதான் நம்ம மொத்தமா சுதந்திரம் மாறும். ஆமா, AK-47 கையில வச்சுக்கிட்டு எதிரிக்கு முன்னாடி ஏன் பார்த்து நிக்கிறாரு. நான் டியூட்டி செய்ய விட்டா டொப்பு சுட்டுருவாரு. சாம்பார கலக்கி ஊத்துற சாக்கடைக்கு சாவடால் பேச்சு நான்சென்ஸ். பார்க்கக்கூடிய வஸ்துக்களை மாத்திரம் இல்ல, அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஐடியாலஜிஸ்ல இருந்து எல்லாத்தையும் பாய்காட் பண்ணி ஆகணும். பிரிட்டிஷ்காரன் உள்ளுக்குள்ள தெச்சிட்டு போயிருக்கான் அந்த ஐடியாலஜிய. என்ன சாவூர்வலமா போற, கொஞ்சம் வேகமா தான் போயேன். அவ்வளவுதான் போகும். ஒவ்வொரு தையலா பிரிச்சு என்னைக்கு முடிக்கிறது? கிழிச்சு போடணும். சாதுவா பதவிசா வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நடக்காது. உடைக்கணும், கிழிக்கணும். நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அந்த கொலோனியலிசம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை மனசுல இருந்து உடைச்சு வெளியில தூக்கி போட்டா அன்னைக்கு கிடைக்கும் நம்மளுக்கு நிஜமான மனசளவுல சுதந்திரம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வெறும்ன 5 to 15 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை மாத்திரம்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லல, என்ரோல் பண்றேன், அட்மிட் பண்றேன்னு சொல்லல, டார்கெட் பண்றேன். அடிக்காம விட மாட்டேன்டி. உனக்கும் எனக்கும் இனி கூட்டநாட்டு கிடையவே கிடையாது. 5 to 15 வயசு குழந்தைகளை டார்கெட் பண்ணி நான் லிட்டரலா அவங்கள பிரெயின் தேசத்துக்காக போராடுறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ண போறேன். அதுக்கு எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, இது உனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம். ஒவ்வொரு கிராமமா ஆரம்பிச்சு பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கலைகளை ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்க போறேன். கலைகள் மாத்திரம் இல்ல, நிஜமான ஹிஸ்டரி, நிஜமான போராளிகள் பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷனும் அந்த முதல் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது அப்படியே அள்ளி கொடுக்கணும். என்னப்பா, எதுக்கும் பயப்படாம தைரியமா சுடு, புலிக்கு பிறந்தது பூனையாகாது. நிஜமான ஹிஸ்டரி, நிஜமான இந்தியன் ஜியோகிராஃபி எப்படி இருந்தது, அகண்ட பாரதம் எப்படி இருந்தது, அகண்ட பாரதம் எப்படி இருந்தது, அகண்ட பாரதம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஜியோகிராஃபி தெரியணும். இந்தியா யாருக்கும் தெரிய வேண்டாம், அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாரதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஒவ்வொரு குழந்தையும் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி 15 வயசுக்கு அப்புறம் அவங்களையே அந்த ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாய் பண்ணி அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அடுத்த செட் ஆஃப் குழந்தைகளை நீங்க பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். நிரூபிச்சிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒப்பனை இந்த ட்ரைனிங்ல எப்படி பார்த்தனோ அப்படியே நீ இருக்கிற. வரலாறே வணக்கம் சொல்ற அளவுக்கு நீ வளர போற. என் ஃப்ரெண்டுடைய சன்னு உன்னை நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கீப் இட் அப். இங்கிலீஷ் ஆட்சி இருந்தப்போ ஆரம்பிச்ச ஸ்கூல்கள் எல்லாம் சேர்த்தோம், பிரெயின் வாஷ் ஆனது போறோம். நம்ம யாரு, பாரத தேசத்துல இருக்கிற அந்த பாரத வாசிகள்ங்கிறவங்க நிஜத்துல யாரு அப்படிங்கிற விஷயங்களை உள்ளுக்குள்ள 5 வயசுல இருந்து புகுத்தணும். ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலையும் மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நம்மளால இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், வரப்போற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வாங்கிட்டு வாழறது இல்ல வாழ்க்கை. உழைச்சு சம்பாதிக்கணும்ங்கிறது தெரியணும், அதுதான் வாழ்க்கை. எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். சொந்த கால்ல நிக்கலனா ஒன்னும் கயட்ட முடியாதுங்கிறது தான் உண்மை. பக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. நம்ம இன்னும் போராடணும் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக. பரம வைபவ பாரதமா ஆற வரைக்கும் போராடணும் என்கிறது இந்த ஐடியாலஜி வைரஸ் மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட மைண்ட்லயும் ஸ்ப்ரெட் ஆகணும். இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டின்காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன் கோ. ஏய் ஸ்டாப். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல, உன் வேலை என்ன?
கொண்டு ஊத்தணும்ல ஊத்து ஊத்மேன். கொரோனா எப்படி நம்மள ஆட்டி படைச்சதோ இந்த ஐடியாலஜி நம்மள ஆட்டி படைக்கணும்.